ஹாய் கைஸ், பி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்களால் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண முடியலையா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்கேல்பிங் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எவ்வளோ ஈஸியாக எடுக்கலான்றதை இப்போ நான் ஈஸியாக சொல்லி தர போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்கேல் பண்ணிட்டு அழகாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. ஸ்கேல்பிங் எப்படி பண்ணலாம், எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணலாம்? முதல்ல ஸ்கேல்பிங்கிறது நீங்கள் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அதில் எப்படி பண்ணலாம் ஸ்கேல்பிங், ஓகேவா? நீங்கள் ஆர்டர் எப்படி போடலாம், ஆர்டர் எப்படி போட்டு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை க்ளீனாக இப்போ சொல்லி தரப்போகிறோம், ஓகேவா? இப்போ நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் எங்கெல்லாம் ஒரு லோ கிரியேட் ஆகுது, எங்கெல்லாம் ஒரு ஹை கிரியேட் ஆகுது, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். நிஃப்டி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு ஐ லோவை ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிங்க. எப்போ ஒரு ஐக்குள்ளே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ உடனே பை, எப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ளே க்ளோஸ் வைக்குதோ அங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நிஃப்டி ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு லோவை கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதை நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ இது பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துச்சு. அகெயின் உள்ள வந்தோடனே இந்த கேண்டில் பை பண்றேன். ப்ரீவியஸ் ஐ எதுவோ அதுதான் நம்மளுக்கு டார்கெட். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் நீங்க லோவை கிரியேட் பண்ணி லோவுக்கு கீழே உள்ள வரும்போது உடனே நீ பை பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வரவே இல்லை. திரும்ப இந்த லோல வந்திருக்கு, இங்க பையா இருக்கு. இதை நம்ம டார்கெட்டா எடுத்துக்கலாம். திரும்ப அகைன் பாருங்க, இந்த லோக்குள்ள மார்க்கெட் வந்திருக்கு. இது நம்ம டார்கெட் ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு லோவுக்குள்ள ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது உடனே நீங்க பை பண்ணா 10ல இருந்து 15 பாயிண்ட்டை ஈஸியா புக் பண்ணலாம். இப்ப நிஃப்டில காட்டிட்டேன். இது அப்படியே உங்களுக்கு என்னன்னா பிரீமியம் பிரைஸ்ல எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன். இப்போ நம்ம 25,900 சியோட கால் ஆப்ஷன் பிரீமியத்தை அதே மாதிரி நிஃப்டில எப்படி வெளியே உள்ள போயிருக்கோம் அதே மாதிரி நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் உள்ள போய் க்ளோஸ் வச்சுன்னு 1 மினிட் கேண்டில் பை பண்றோம். ப்ரீவியஸ் ஹை தான் டார்கெட், ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க இந்த லோ போட்டிருக்கு. லோ கிட்ட வெளியில ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டா உடனே ஒரு கிரீன் உள்ள போயிட்டா உடனே பை பண்றீங்க. பை பண்ணா ப்ரீவியஸ் ஹை தான் பாருங்க. இங்க பாருங்க 19 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்கேல்ப் அடிச்சிடலாம். அண்ட் தென் இங்க பாருங்க, இது ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. திரும்பவும் பிரேக் அவுட் ஆகி உள்ள க்ளோஸ் வச்சுன்னு பை. ப்ரீவியஸ் ஐ தான் டார்கெட். 13 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் இங்க பாருங்க, இந்த லோ இருக்கு. இந்த லோ பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப உள்ள க்ளோஸ் வச்சுன்னு இங்க பை பண்றீங்க. ப்ரீவியஸ் ஐ தான் டார்கெட். 26 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஈஸியா நீங்க ஸ்கேல்பிங் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம். கைஸ், நம்ம இப்போ நிஃப்டியில 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எப்படி வெளியே போயிட்டு உள்ள வந்தா பை பண்ணலான்றது போகும். சேம் இதே நம்ம சென்செக்ஸையும் பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அதுலேயும் நல்ல ஸ்கேல்பிங் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அது எப்படி பார்க்கலான்றது இப்போ நான் காட்டுறேன். சென்செக்ஸோட ஸ்பாட் சார்ட் வச்சிருக்கேன். சார், இதில் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகுமான்னு கேட்டால் சிலது, அதாவது மேக்ஸிமம் 10க்கு 1 ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகலாம். அதை நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க தயாராகணும். இப்போ நான் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிட்டு திரும்பவும் எப்படி ப்ராஃபிட் கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இந்த லோ இருக்கு. இந்த லோ பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப உள்ள போய் கிரீன் பாடி வச்சிருக்கான். உடனே பை பண்ணிடணும். பை பண்ணிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். சார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், எப்படி சார் பண்ணுறதுனா நெக்ஸ்ட் அதே கான்செப்ட் சொல்கிற பாருங்க. இப்போ திரும்பவும் இந்த லோ இருக்கு. இப்போ இந்த லோக்குள்ள கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சுட்டா க்ளோஸ் வச்சுன்னா ப்ரீவியஸ் ஆகி டார்கெட் அன்டான ஸ்டாப் லாஸ் போய் மீது நீங்கள் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அண்ட் தென் திரும்பவும் பாருங்க, இப்போ இந்த லோ இருக்கு. இந்த லோக்குள்ள க்ளோஸ் வச்சுட்டா திரும்பவும் மேலே போயிட்டான். திரும்பவும் இந்த லோ இருக்கு. இந்த லோக்குள்ளயும் கீழே க்ளோஸ் வச்சு மேலே க்ளோஸ் வச்சுனா ப்ராஃபிட். அப்போ ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் அன்ட்டு 3 டார்கெட் அன்ட்டு. அப்போ ஓவராலாக பார்த்தா நீங்கள் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இப்போ நான் சென்செக்ஸோட ப்ரீமியம் சார்ட் வச்சிருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எந்த லோவோ பிரேக் அவுட் ஆகி அகைன் உள்ள வருதோ அங்கே மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு லோ இருக்கு. இந்த லோவை பிரேக் அவுட் ஆகி கீழே வரல. அண்ட் தென் இந்த லோவை பிரேக் அவுட் ஆகி கீழே வரல. அண்ட் தென் இங்க ஒரு லோ இருக்கு. இதையும் பிரேக் அவுட் ஆகி கீழே வரல. அதுக்கப்புறம் இங்க ஒரு லோ இருக்கு. இதை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே அகைன் உள்ள க்ளோஸ் வச்சோடனே பை பண்றீங்க. இந்த அளவுக்கு ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் வைக்கிறீங்க. 35 பாயிண்ட்டை ஸ்கால் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க. இவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.